புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் வளர்த்த 2 சிங்கங்களை பற்றி தான் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது தமிழ் திரையுலகத்தில் மிக முக்கியமான ஒரு துருவ நட்சத்திரம் அப்படின்னு நம்ம புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களை வர்ணிக்கலாம். மிகவும் ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வாழ்க்கையில் படிப்படியாக கடின உழைப்பின் மூலமாக முன்னேறி ஒரு உச்சத்தை தொட்டவர் அவர்னு சொல்லலாம். திரைத்துறையிலும் உச்சத்தை தொட்டார், அரசியலிலும் உச்சத்தை தொட்டார். அப்படி அவர் மிகச்சிறப்பாக அவர் வாழ்க்கையில் வளர்வதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் கூட அதில் மிக முக்கியமான ஒன்று என்னென்னா அவர் வளர்த்த சிங்கங்கள். புரட்சி தலைவருக்கு எத்தனையோ விலங்குகளை பலரும் பரிசாக கொடுத்தாலும் அதையெல்லாம் மிருகக்காட்சி சாலைக்கு பரிசாக கொடுத்துருவார். ஆனால் சிங்கங்களை மட்டும்தான் அவர் விரும்பி வளர்த்தார். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த மிருகக்காட்சி சாலை எங்கே இருந்தது அப்படின்னா, இன்றைக்கி நம்ம வண்டலூர் ஜூவை பார்க்குறோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி எங்கே இருந்தது அப்படின்னா நம்ம சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு பின்னாடி மிருகக்காட்சி சாலை இருந்தது. அது அளவில் இப்போ இருக்கிறத விட ரொம்ப சின்னதாக இருந்தது. அது மாநகராட்சி தான் அதை பராமரிச்சுட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் அவர்கள் பல படங்களில் பல விலங்குகளோடு தோன்றக்கூடிய காட்சிகளும் அன்றைக்கி வந்துச்சு. அவர் சின்னப்பத்தேவர் பார்த்திங்கன்னா நிறைய விலங்குகளோடு அவர் படங்கள்லாம் எடுத்துகிட்டு இருந்த காலகட்டம். அடிமை பெண் படத்தில் கூட பார்த்தீங்கன்னா பொன்மனச்செம்மல் ஒரு சிங்கத்தோட சண்டை போடுற காட்சியை நீங்கள் பார்த்துருக்கலாம். அப்போது நிஜமாகவே நம்ம ஒரு சிங்கத்தை வாங்கி நம்ம வளர்த்தா அது நம்ம படத்துக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நினச்சார். இன்றைக்கும் அந்த ராமாபுரம் தோட்டத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா 2 சிங்கம் வளர்த்தார். அந்த 2 சிங்கத்தில் ஒரு சிங்கத்துக்கு பேர் ராஜா சிங்கம், இன்னொன்று பேர் ராணின்னு பேர். அதில் பார்த்திங்கன்னா அந்த ராஜா சிங்கம் முதல்ல இறந்துடுது. அதுக்கப்புறம் மூப்பின் காரணமாக பிற்காலத்தில் தான் அந்த ராணிங்கிற சிங்கம் இறக்குது. அதை அவர் மிருகக்காட்சி சாலைக்கு கடைசியில் அவர் தானமாக கொடுத்துருவார். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ராமாபுரம் தோட்டத்தில் அந்த சிங்கத்தை பதப்படுத்தி இன்னும் அவர் காட்சி சின்னமாக அவங்க வச்சுருக்காங்க.